கைஸ் நம்ம கூலி படத்துல ஏற்கனவே டிஸ்கோ டிஸ்கோ சாங்குக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பார்த்தீங்கன்னா இளையராஜா அந்த காப்பிரைட் அப்படின்றது கொடுத்தாரு. அந்த சாங்கை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 கோடி வந்து காப்பிரைட் கொடுத்தாரு அந்த சாங்கை வந்து ரிமூவ் பண்ண சொல்லி. ஆனால் ரிமூவ் பண்ணல. பட் அந்த கன்வென்சிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சென் பிக்சர்ஸ் வந்து பண்ணிட்டாங்க இளையராஜா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம ஏகே படத்தில் பண்ணியிருந்தாரு. குட் பேட் அக்லி படத்தில் ஒரு 2 சாங் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 15 கோடி கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு வழியா நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 14 கோடிக்கு வந்து கன்வென்ஸ் ஆயிருந்தாங்கன்னு சொல்லலாம். பட் அந்த காப்பிரைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுக்குமே கொடுத்துட்டு வராரு. அவரோட பாட்டு வந்து எந்தெந்த படத்தில் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் எந்த படத்தில் யூஸ் பண்ணாலும் சரி காப்பிரைட் கொடுத்துட்டே தான் வராரு. ஸோ இது வந்து ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவர் பயங்கரமாக கலாய்ச்சிட்டு வராங்க. ஸோ எதுக்கு இந்த வயசான நேரத்தில் இப்படி காசு கலையிறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு சாங்குக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்தில். இவரோட சாங் வந்து ஒரு 5 செகண்ட் யூஸ் பண்ணாலும் அந்த சாங்கான அந்த ஒர்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அத்தனை கோடி செலவு பண்ணி படத்தில் சாங் எடுக்கிறாங்க அப்படின் போது இவர் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு காப்பிரைட் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாருன்னா அந்த படத்தில் அந்த சாங் ரிமூவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கண்டினியூட்டி அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா படத்தில் மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய மியூசிக் ஆர்டிஸ்ட் அப்படின்ற பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தேவாவாக இருக்கட்டும், வைரமுத்துவாக இருக்கட்டும், இவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களோட பாடல் வந்து என்றைக்குமே ஒழிச்சிட்டே இருக்கணும், அது ஒழிச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க பாட்டெல்லாம் எந்த படத்தில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு இருக்க ஒரு நல்ல எண்ணம் வந்து இளையராஜாக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கைஸ். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பணத்தாசை பிடிச்சிட்டு அலையிறாருன்னு சொல்லலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா வனிதா விஜய் நடிச்ச படத்துக்கு காப்பிரைட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு எவ்வளோ கன்வென்ஸ் கேட்டிருக்காரு அண்ட் அடுத்தடுத்து இதை பற்றின அப்டேட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் அப்படி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.